அன்பர்களே, இன்று பெலகோலா ஸ்ரீ வில்வமங்கல லக்ஷ்மி நரசிம்மர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். கர்நாடக மாநிலம் ஸ்ரீரங்கப்பட்டணத்திலிருந்து 11 கிலோமீட்டர் தொலைவிலும், மைசூரிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ள பெலகோலாவில் இந்த கோவில் அமைந்துள்ளது. கன்னடத்தில் பெல என்றால் வெள்ளை, கொல என்றால் குளம். ஒரு காலத்தில் இங்கிருந்த தூய்மையான ஒரு குளம் வெள்ளை குளம் என பெற்றது. அதுவே ஊரின் பெயராக பெலகோலா என ஆயிற்று. மைசூரில் வசித்து வந்த ஸ்ரீ பட்டண்ணா சுவாமிகள் என்னும் திருநாகை உபய வேதாந்த வீரராகவாச்சாரியார் தலை சிறந்த வைணவர் நரசிம்ம பக்தர். ஒரு சமயம் எங்கிருந்தோ வந்த யோகி ஒருவர் ஒப்பற்ற லக்ஷ்மி நரசிம்மர் விக்கிரகம் ஒன்றினை அவரிடம் அழைத்து சென்றார். அதனை தமது பாடசாலையில் வைத்து பூஜித்து வந்தார். பின்னர் ஓர் அமைப்பை ஏற்படுத்தி லக்ஷ்மி நரசிம்மருக்கு கற்றளியாக ஆலயம் அமைக்கப்பெற்று பாஞ்சராத்திர முறைப்படி வழிபாடுகள் செய்யப்பெற்று வழிபட்டார். பின் ஆலயம் புனரமைக்கப்பட்டு 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் குடமுழுக்கு செய்யப்பெற்றது. இந்த கோவில் இருக்கும் இடத்தில் பழைய பெயர் சிம்மகிரி என குறிப்பிடப்பட்டுள்ளது. 5 நிலை ராஜகோபுரம், அதன் கீழ் இருபுறங்களிலும் கருங்கல் யானை சிற்பங்கள் உள்ளன. மகாமண்டபத்தின் தூண்களிலும் சுவர்களிலும் நரசிம்மரின் 74 வகையான பஞ்சலோக திருமேனிகள் பொருத்தப்பட்டுள்ளன. பிரகார சுவர்களிலே லக்ஷ்மி ஹயக்ரீவர், லக்ஷ்மி வராகர், நவநீத நடன கிருஷ்ணர், சுதர்சன நரசிம்மர், அனந்தசயனர், வெங்கடேசர், சீதா லக்ஷ்மண அனுமத் சமேத ஸ்ரீராமர் போன்ற சிலா திருமேனிகளும் உடையவர். ஆச்சாரியர்கள், 74 சிம்மாசனாதிபதிகள் போன்றோரின் சுதை சிற்பங்களும் செப்பு திருமேனியராய் ஸ்ரீ சக்கத்தார்வாளும் உள்ளனர். கருவறையில் ஸ்ரீ வில்வமங்கல லக்ஷ்மி நரசிம்மர் அமர்ந்த கோலத்தில் பின்னிரு கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியும் முன் வலக்கை அபயகஸ்தமாகவும் மடியில் அமர்ந்துள்ள லக்ஷ்மி தாயாரை இடக்கையால் அணைத்தவாறும் அருள் பாலிக்கிறார். இதே கோலத்தில் உற்சவரும் ஸ்ரீதேவி பூதேவி ஆண்டாள் அமர்ந்த திருக்கோலத்தில் ஸ்ரீ மகாலட்சுமி ஆகிய உற்சவ திருமேனிகளும் உள்ளன. ஆலயத்தின் எதிரில் 20 அடி உயரத்தில் ஒரே கல்லில் வடிவமைக்கப்பட்ட அஞ்சலி ஹஸ்த ஹனுமார் அருள் பாலிக்கிறார். இந்த கோவிலை சுற்றியுள்ள கிராமங்களில் உள்ள மாணவர்களின் கல்வித்தரத்தை உயர்த்துவதில் கோவில் நிர்வாகம் கிராமத்தின் அடிப்படை தேவைகளான சாலை வசதி, குடிநீர், அன்னதானம் போன்றவற்றையும் பூர்த்தி செய்வதிலும் இந்த கோவில் நிர்வாகம் துணை நிற்கிறது. இங்கு கோஷாலையும் உள்ளது. உலகம் முழுவதும் அமைதி நிலவ வேண்டிய மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கவும் மாதந்தோறும் சுவாதி நாளில் நரசிம்ம ஹோமமும் நடத்தப்படுகிறது. இங்குள்ள வேத பாடசாலை மாணவர்கள் வேத மந்திரங்களையும் திவ்ய பிரபந்த பாடல்களையும் எப்போதும் ஒலித்து கொண்டிருக்கிறார்கள். ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் ஆண்டு பெருந்திருவிழாவும், ராப்பத்து பகல் 10 விழாக்களும், நரசிம்ம ஜெயந்தி, வைகுண்ட ஏகாதசி போன்றவையும் விழா நாட்கள். பல்வேறு திருமடங்களை சார்ந்த ஜீயர் சுவாமிகள் பலர் இங்கு வந்து மங்களாசாசனம் செய்து வழிபட்டுள்ளனர். அனைத்து பேறுகளையும் அருளும் பெலகோலா ஸ்ரீ வில்வமங்கல நரசிம்மரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. மங்களம் நரசிம்மாய மகனீய குணாத்மனே சிம்மகிரி நிவாசாய நித்யஸ்ரீ நித்தியமங்கலம். ஓம் ஸ்ரீ நரசிம்மாய.